ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எல்லோரும் கோழியில் தான் வறுவல் செஞ்சு நம்ம பார்த்துருப்போம். இன்றைக்கி வந்து சேவலில் ஃப்ரை பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு கடாயை அடுப்பில் வச்சு தேவையான எண்ணெய் ஊற்றி சூடான உடனே பட்டை, ஏலக்காய், கல்பாசி, சோம்பு, கிராம்பு, சிறிதளவு கறிவேப்பிலை, வரமிளகாய், பிரிஞ்சி இலை. எண்ணெய் சூடாயிருச்சு. இந்த பட்டை வகைகள் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். வரமிளகாயை 2 கட் பண்ணி சேர்த்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். பட்டை வகைகள், கருவேப்பிலை, வரமிளகாய் எல்லாத்தையும் பொரிஞ்ச உடனே பெரிய சைஸ் வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து பொன்னிறமாக வதக்கிடலாம். வீட்டில் அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன், அதையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் வந்து 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. சோம்பு பொடி 1 ஸ்பூன், ஜீரகப்பொடி 1 ஸ்பூன், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். அந்த எண்ணெயிலேயே மஞ்சள் பொடி போட்டு கழுவி வச்சுருந்த சேவல் கறியை இதோடு சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து இதோட நல்லா வதக்கி விட்டுறணும். போட்ட எல்லா பொடியும் அந்த சிக்கனில் படுற மாதிரி நல்லா எல்லா பக்கமும் கலந்து விட்டுறலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து கலந்து விட்டுறலாம். இதுக்கு வந்து தண்ணி ஊற்ற தேவையில்லை. நம்ம ஏற்கனவே ஊற்றின எண்ணெயும் அந்த சிக்கனில் உள்ள தண்ணியும் சேர்ந்து நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், நம்ம தண்ணியே ஊற்றலை, எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு. அப்பப்போ இடையில வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. மூடி வச்சுட்டு வேக வச்சிடலாம். இப்போது நல்லா வெந்துருச்சு. இதுக்கு தேவையான 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு ஃப்ளேவருக்காக மல்லி இலையும் தூவி இறக்கிடலாம். மிளகுத்தூள் எதுக்காக நம்ம அதிகமாக சேர்க்குறோம்னா சேவல் கறி வந்து அரிக்கும். அதுக்காக மிளகுத்தூள் சேர்த்துட்டோம்னா அரிக்காது. அவ்வளவுதான், ரொம்பவே சுவையான கமகமனு வாசனையோட நாட்டு சேவல் கறி வறுவல் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல வீடியோவோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.